ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது செலவாளி வீடுகள் எவை, இதான் தலைப்பு. ஜாதகத்தில் காமனாக கேட்கப்படுற ஒரு கேள்வி உண்டு. சார், எவ்வளவு சம்பாதிச்சாலும் காசு வருதுங்க, ஆனால் இருக்கவே மாட்டேங்குது சார், ஏதாவது ஒரு வகையில் செலவு அதை இழுத்துக்கிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செலவுகளை அதிகம் தூண்டிவிடக்கூடிய வீடுகள்னு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு 4 வீடுகள் உண்டுங்க. இந்த 4 வீடுகள் எவை, இங்கே உங்களுக்கு கிரகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். பொதுவாக செலவாளி வீடுகள் அப்படிங்கிறது உபய வீடுகள் தான். உபய வீடுகள் அப்படிங்கிறது தான் ஊஞ்சலாட்டம் மாதிரி மேலேயும் கீழேயும் போயிட்டு வர்ற வீடுகள். இது ஒரு நிலையற்ற தன்மை கொண்ட வீடுகள். புதனுடைய வீடுகளான மிதுனம், கன்னி மற்றும் குருவுடைய வீடுகளான தனுசு, மீனம். இதில் புதனுடைய வீடான மிதுனம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடு. 3ஆம் வீடு காலபுருஷனுக்கு. தொடர்புகள். ஒருத்தருக்கு செலவு எப்போ வரும்? கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுகளால், கூட பிறந்தவங்களால், தொடர்புகளால் தான் வரும். இந்த தொடர்புகள் இல்லாத மனிதனுக்கு செலவு வருமானு கேட்டிங்கன்னா வரவே வராது அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்பே இல்லை, யார் தொடர்பு இல்லைன்னா அது செலவே இல்லை அப்படிங்கிறது மாதிரி நிலையை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் இது ஒரு உபய வீட்டில் புதனுடைய வீடுங்கிறதுனால அவசரமாக வாயை கொடுத்துட்டு மாட்டிக்குவாங்க. குறிப்பாக 3ஆம் இடத்துல புதனுடைய வீடான மிதுனத்திலிருந்து ஒரு கிரகம் உங்களுக்கு தசை நடத்துதுன்னா உறவுகள் வகையில் உங்களுக்கு செலவுகள், நண்பர்கள் வகையில் உங்களுக்கு செலவுகள், ஒப்பந்தங்கள் வகையில் உங்களுக்கு செலவுகள், தொடர்புகள் வழியில் உங்களுக்கு பெரும் செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஸோ செலவாளி வீடுகளில் முதல்ல வரக்கூடியது இந்த 3ஆம் இடமான மிதுனம். இப்போ இந்த இடத்துல ஒரு கிரகம் நின்று தசை நடத்துது, இல்லை புத்தி நடத்துது. ஏன்னா சில புத்திகளே பார்த்திங்கன்னா 2 வருஷம், 2.5 வருஷம், 3 வருஷம்லாம் நடக்கும். அதனால் இந்த வீட்டில் கிரகங்கள் இருக்குன்னா நீங்கள் பொதுவாகவே இந்த 4 விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஒன்று தொடர்புகள், சகோதர வர்க்கம், உறவுகள், நண்பர்கள், ப்ளஸ்ஸு நமக்கு யாரெல்லாம் கனெக்டிவில் வர்றாங்களோ அவங்களாம். அடுத்தது கன்னி. கன்னியை பற்றி கதையாக சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்போவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். காலபுருஷனுடைய 6ஆம் வீடு, புதனுடைய இன்னொரு வீடு, அதுவும் ஒரு உபய வீடு. இந்த வீட்டில் இருக்க கிரகங்கள் ஒருவனுக்கு எதிரியால், கடனால், நோயால் பெரும் செலவுகளை இழுத்து விடக்கூடிய தன்மை கொண்டவை. புரிஞ்சிச்சுங்களா? எதிரியால், கடனால், நோயால். இது ருணஸ்தானம். காலபுருஷனுக்கு ருண, ரோக, சத்ருஸ்தானம். அப்போ இந்த வீட்டில் இருந்து ஒரு கிரகம் உங்களுக்கு தசை நடத்துது. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே கடன் தொல்லையினாலேயோ அல்லது கடனுக்கு வட்டி கட்ட வேண்டியதுனாலேயோ, எதிரிகளின் தொல்லையினாலேயோ அல்லது எதிரிகளை சமாளிப்பதற்காகவோ, மேலும் நோயின் கடுமையினாலேயோ அல்லது நோயினால் வரக்கூடிய சிக்கல்கள்னாலேயோ உங்களுக்கு செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இங்கே ஒரு கிரகம் நின்று தசை நடத்துனாலும் இந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும். சரி, இது ரெண்டும் கூட புதனுடைய வீடு. கடனுக்கு அவருக்கு ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இருக்குது, பரவாயில்ல. ஆனால் பாக்கியாதிபதியான 9ஆம் இட, காலபுருஷனுடைய 9ஆம் இடமான குருவோட வீட்டில் கிரகங்கள் நின்று தசை நடத்தும் போது இதே பலன் நடக்குங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கும். மற்ற 2 மன வருத்தத்தினால செலவுகளை இழுத்து விடக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனால் குரு வீடான தனுசிலிருந்து கிரகங்கள் தசை நடத்தும் போது பார்த்திங்கன்னா நாமளே மன உமந்து செலவு பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்மளுடைய பெரிய மனுஷத்தன்மையை காட்டுறதுக்காக, அதிமேதாவித்தனத்தை காட்டுறதுக்காக, உங்களின் சந்தோஷத்தின் வெளிப்பாட்டுக்காக செலவு இழுத்து விடுற வீடு தாங்க இதுவும். குருவோட வீடு தான், இயற்கை சுப வீடு தான். ஆனால் உபய வீடு மறந்துடக்கூடாது. உபய வீடுகள் எப்போவுமே ஒன்றை கொடுத்தால் இன்னொன்றை பறிக்கும் தன்மை கொண்டவை தான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த உபய வீடான தனுசிலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்துதுன்னா வாக்கு கொடுத்து மாட்டிக்குவீங்க. நான் கோயில் கட்டுறதுக்கு நான் பார்த்துக்கிறேன், கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு நான் பார்த்துக்கிறேன், இந்த ட்ரஸ்ட்டுக்கு நான் பார்த்துக்கிறேன், இந்த முதியோர் இல்லத்துக்கு நான் பார்த்துக்கிறேன், பெரிய மனிதத்தன்மையை வெளிப்படுத்துறதுக்காக அரசியலில் ஈடுபட்டு பெரும் செலவுகள் இருக்கிறது. பெரிய இந்த ஸ்டார்களுக்காக, அதாவது பிரபலமானவர்களுக்காக பெரிய செலவை இவங்க பொறுப்பேற்றுக்கிட்டு எடுத்துக்கிட்டு அதில் மாட்டிட்டு முழிக்கிறது. ஒரு ட்ரஸ்ட்டை வழி நடத்துறதுக்கு தலைமை பொறுப்பேற்று அதில் மாட்டுறது. அதாவது இந்த தனுசு வீடு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அவங்கள கொண்டு போய் பெரிய மனுஷன் மாதிரி அழகுபடுத்தி உட்கார வைக்கும். உட்கார வச்சுவிட்டு மொத்த செலவையும் உங்கள் தலையில் கட்டி விட்டு போய்டும். ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு கிரகம் தசை நடத்தும் போதும் இந்த வாலண்டரியாக வரக்கூடிய
பெரிய மனிதத்தன்மை, போஸ்ட்டு, பிரயோஜனம் இல்லாத பதவிகள் ஊருக்குள்ளே நிறையா இருக்கும். சம்மந்தம் இல்லாமல் ஒரு உதாரணமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க. ஒரு 20 வீடு இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். திடீர்னு உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஆக்குறாங்க அப்படிம்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ப்ளம்பரை தேடி அலையிறதுலேருந்து எலக்ட்ரீஷியனை தேடுறது வரைக்கும், அவங்க ஒரு வீட்டில் நாய் வளர்த்தாங்கன்னா அதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறது வரைக்கும்ட்டு உங்கள் நேரத்தை டோட்டலாக காலி பண்ணி கையிலேருந்து காசை போட்டு செலவு பண்ணிவிட்டு கெட்ட பேர் வாங்குற மாதிரியான அமைப்பு கொடுக்கக்கூடிய வீடு இது. ஸோ இந்த வீட்லேயும் நீங்கள் கவனமாக இருக்கும். அதுக்கடுத்ததாக காலபுருஷனுடைய விரயஸ்தானம். இதை பற்றி நம்ம இப்போ சொல்ல வேண்டியதே இல்லை. இதை ஒரு அயன சயன போகம் மற்றும் விரயத்தை தரக்கூடிய மீன வீடு. இந்த வீட்டில் ஒரு கிரகம் நிற்குதுன்னா எந்த வழியில் வேணாலும் செலவுகளை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கும். பூரா விரயம்தான். சுப விரயமா அசுப விரயமாங்கிறது உங்கள் லக்ன அடிப்படையில் அது தீர்மானமாகும். இப்போ ஒரு விருச்சிக லக்னக்காரங்களுக்கு மீனத்தில் இருக்க கிரகம் சுப விரயத்தை கொடுக்கும்னா, அதுவே துலா லக்னக்காரங்களுக்கு மீனத்தில் இருக்க கிரகம் கடன், நோய், எதிரி, அசுப விரயங்களை கொடுக்கக்கூடியதாக மாறும். புரிஞ்சுங்களா? ஆனால் இது ஒரு விரய வீடு தான். எவ்வளோ வந்தாலும் பத்தாது. கடல் அளவுக்கு காசு இருந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் பண்ணக்கூடிய வீடுகளில் மீனமும் ஒன்று. இதுவும் உபய வீடு, குருவனுடைய வீடுங்கிறதுனால பொதுவாக மிதுனமும் கன்னியும் கொஞ்சம் மன வருத்த செலவுகளை கொடுக்கக்கூடிய வீடுகள். தனுசும் மீனமும் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய செலவுகளை கொடுக்கக்கூடிய வீடுகள். இப்போ ஒருத்தர் ஒரு பொது வேலையை எடுத்து பொதுவான இதில் நின்று தலைமை பொறுப்பேற்று நடத்தி முடிக்கிறாருன்னா அதில் காசு செலவாகும், ஆனால் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுவே ஒரு கடன்காரனுக்காக கடனை கொடுத்து வட்டி கட்டி தீர்க்கும்போது மனசுக்கு வருத்தம் வரும். ஸோ புதனுடைய வீடுகள் ரெண்டும் செலவு தரும், வெகு செலவாளி வீடுகள் தான். ஆனால் இது வருத்தத்தக்க செலவுகளை கொடுக்கும். குருவுடைய வீடுகள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா செலவை தான் இழுத்து விடும், ஆனால் அதில் உள்ளுக்குள்ளே மறைமுகமாக ஒரு சந்தோஷம். இப்போ மீனத்தில் இருக்க கிரகம் ஒருத்தருக்கு தன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவார், ரொம்ப கிராண்டாக பண்ணுவார். தன் சக்திக்கு மீறி கடனை வாங்கி சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் கையில் காலில் விழுந்து காசை வசூல் பண்ணி அந்த கல்யாணத்தை ரொம்ப கிராண்டாக நடத்தி வைப்பார். இதில் ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கும், ஆனால் கல்யாணம் முடிஞ்ச கையோட மாதம் எல்லாருக்கும் வட்டி கட்டணுமே, காசை எப்படி திருப்பி தரப்போகிறோமேங்கிற வருத்தமும் இருக்கவே செய்யும். புரியுதுங்களா? இது போக உங்கள் லக்கணத்துக்கு இந்த வீடுகள் எதா வருதுங்கிறத பொறுத்தும் அந்த வகை செலவுகளையும் உங்களுக்கு இழுத்து விடும். ஆக மொத்தம் இந்த 4 வீடுகளில் இருக்கிற கிரகங்களுடைய தசைகளோ புத்திகளோ வரும்போது, அதாவது மிதுனத்தில் கிரகம் இருக்கும்போதும், கன்னியில் கிரகம் இருக்கும்போதும், தனுசில் கிரகம் இருக்கும்போதும், மீனத்தில் கிரகம் இருக்கும்போதும், அந்த கிரகங்களுடைய தசா புத்திகள் நடப்பில் இருக்குது அப்படின்னாலே உங்களால் காசை சேர்த்து வைக்க இயலாது. கடல் அளவுக்கு வருமானம் வந்தாலும் பற்றாக்குறை பல்லவி தான் பாடிக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளவு தான் பட்ஜெட் போட்டு சிக்கனமாக வாழணும்னு நினச்சாலும் கையை மீறி செலவுகள் கடிக்கவே செய்யும். அப்போ இந்த மாதிரியான வீடுகளில் கிரகங்கள் இருக்குன்னாலே நீங்கள் வரவு செலவு கணக்கை எப்பயுமே வாழ்க்கை துணைக்கிட்ட ஒப்படைச்சிவிட்டு பேசாமல் கையை கட்டிக்கிட்டு இருந்துடுறது உத்தமம். புரிஞ்சுதுங்களா? அல்லது அந்த வீடு தரக்கூடிய கமிட்மெண்ட் விஷயங்களில் எப்போவுமே தாராள மனப்பான்மையோடு இல்லாமல் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த செலவு வீடுகளை கட்டுப்படுத்த நீங்கள் உங்கள் திறமையை பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்று கூறி, உபய வீடுகளே செலவை வெகுவாக நமக்கு கொடுக்கக்கூடிய வீடுகள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.